விஷயம் நீதிபதிக்கு நாங்கள் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். நீங்கள் என்னெல்லாம் புரிய வைக்க முயற்சி பண்ணீங்க? இல்லைங்க, என்னெல்லாம்னா அவங்க எல்லாமே பார்க்குற வீடியோவுக்கு இதாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்ததை வச்சு ஆதாரமாக வீடியோவில் மறைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எடிட்டர் வெர்ஷன். புரியுதுங்களா? எல்லாமே கிராஃபிக்ஸ். எது அந்த வீடியோஸ் எல்லாமே கிராஃபிக்ஸ்? ஆமா, எல்லாமே சில ஏஐ சொல்லுங்க, எல்லாம் நீங்களே சொல்லுங்க. உங்களை யாரு கேள்வி கேட்க போறா? ஏஐ எல்லாமே ஏஐ வீடியோவா? ஏங்க ஒரு விஷயங்க, கேப்சரேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்பவே ஒரு 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 பிம்பத்தை உள்ளார வச்சு கேப்சர் பண்ணலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு. புரியுதுங்களா? அந்த மாதிரியான செஞ்ச விஷயத்துக்கு நாம எப்படி பதில் சொல்ல முடியும்? இப்போ இந்த கரூர் சம்பவம்ல அதுவே ஏஐயா? விஜய் அவர்கள் வந்தாரே, அதுவும் ஏஐயா? ஒரு விஷயம் நான் திருப்பி சொல்கிறேன். விஜய் வந்தாரே அப்படிங்கிற விஷயத்துக்கு சார் எதுக்கு சார் 7 மணி நேரம் தாமதமாக வந்தாங்க? அதுக்கு ஏன் சார் இன்னும் பதிலே சொல்லலை? இதுக்கு மேலே 12:30 மணிக்கு அவர் வந்துருவாருன்னு சொல்லிட்டு புசி ஆனந்த் அவர்கள் பேசின வீடியோ எவ்வளோ இப்போ வைரலாக போயிட்டுருக்கு சார். அதை பற்றி ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க? கேட்டால் புசி ஆனந்த் என்னென்னா அந்த வேன்குள்ளேயே இருந்தார், மறைஞ்சிருந்தாருன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஏங்க நான் சொல்றதே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஏன் லேட்டா வந்தார்? ஆமா, நீதிபதிக்கே புரியலன்னா எனக்கு எப்படி புரியும்? இல்லைங்க, ஏன் லேட்டா வந்தாருங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டினா இருக்குங்கிறீங்க. புரியுதுங்களா? காலையில எந்திரிக்கிறப்ப புரியுதுங்களா? காலையில தான் சார் எல்லாரும் எழுந்திருப்போம். நெக்ஸ்ட் விஷயம் சொல்லுங்க. காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்னால நைட்டு நான் என்ன சாப்பிட்டேன், தலைவர் என்ன சாப்பிட்டாரு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். தலைவர் சாப்பிட்டது என்ன, சாப்பாட்டில் என்னத்தை கலந்து கொடுத்துருக்கீங்க?